ஆதனும் சோமனும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த கார்த்திகேயனை பார்த்து மஞ்சு வெக்கப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் மஞ்சுவும் கார்த்திகேயனும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். மஞ்சு கார்த்திகை பார்த்துவிட்டு அதே சந்தோஷத்தில் திரும்பி வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, கார்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இல்லையாக்கா, அதனாலதான் சைகன் வம்சத்தை சேர்ந்த அட்டூரியனே அவனை அவங்க வம்சத்தோட சேர்த்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் அந்த வம்சத்தோட ரொம்ப நெருக்கமாயிட்டான் இல்லையாக்கா, இல்லைன்னா அவங்க அவனை இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லையாக்கா என்று பெருமையாக கூறினாள். ஆமா மஞ்சு, கார்த்திக்கு அந்த அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் இல்லைன்னா சைகன் வம்சம் அவங்களோட சேர்த்துப்பாங்களா என்ன என்று சிறு புன்னகையுடன் கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்ட சோமன், என்னப்பா 2 பேரும் ஒரே விஷயத்த தானே சொல்றாங்க, இதுக்கு ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு விட வேண்டியதானே, எதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம அவங்க பேசுறதை கேட்கணும்னு இப்படி எல்லாம் பண்றாங்களா என்ன என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு அங்கு வரும் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திகேயனை பற்றி ஏன் இவ்வளவு பெருமையாக பேசுகிறார்கள் என்றால் அவன் உண்மையாலும் மிகவும் பலசாலி மற்றும் புத்திசாலியானவன். இருப்பினும் அவனை எந்த ஒரு வம்சத்தாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் அந்த நாட்டில் கூலி வேலை செய்பவரின் மகனாவான். ஆனால் சயகன் வம்சம்தான் வீரத்தை பார்த்து கார்த்திகை தனது வம்சத்தில் சேர்த்துக் கொண்டது. கபடபுரத்தில் இருக்கும் ஒரு கூலி வேலை செய்யும் நபரின் பையன்தான் இந்த கார்த்திகேயன். அப்படி இருப்பினும் இவன் வாழ்வித்தை மற்றும் பல பயிற்சிகளில் கைதேர்ந்தவனாக விளங்கவும் தான் சயகன் வம்சம் அவனுக்கு சயகன் என்னும் அவர்களது வம்சத்தின் அடையாளத்தை கொடுத்து அவர்களது படை வீரனாக ஏற்றுக்கொண்டது. இந்த பழக்கம் மற்ற எந்த வம்சத்திலும் இல்லை என்பதுதான் உண்மை. இது அந்த கபடபுரத்தை ஆளும் சயகன் வம்சம் மட்டுமே அங்கீகரிக்கிறது. அது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். ஏனென்றால் மன்னர் வகையராவில் பிறந்தவர்கள்தான் அந்த வம்சத்தின் முக்கிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று இருக்கும் ஒரு தருணத்தில் உழைப்பையும் திறமையும் கண்டு அவனை தன்னில் ஒருவனாக சேர்த்துக் கொள்வது என்பது மிகவும் பாராட்டுக்குரியதுதானே. அப்போது ஆதனும் சோமனும் மஞ்சு பேசுவதை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த மஞ்சு ஆதனை பார்த்து, பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களா வர்றாங்கன்னு, இங்க வர்ற வீரர்களை பார்த்து எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கோங்க, சரியா என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, ஏன்பா, இந்த பொண்ணுங்க சொல்றத பார்த்தா நம்ம கபடபுரம் போய் அங்க பயிற்சி எடுத்துட்டு அந்த சயகன் வம்சத்தோட படையில சேர்ந்தாதான் வீரன்னு சொல்லும் போல, ஏன் ஒரு வீரன் தானா முன்னுக்கு வரக்கூடாதா? இந்த மாதிரி சில பொண்ணுங்க தான்ப்பா நம்மள மாதிரி பசங்களை உசுப்பேத்தி விடுறது. அப்புறம் நம்மளும் அப்படி பண்ணி தப்பா போய் மண்ணை கவிட்டா நம்மளையே கை காட்டி சிரிக்க வேண்டியது என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சோமனை பார்த்து சிறு புன்னகை செய்து தட்டி கொடுத்து விட்டு நிற்க, அப்போது வெண்ணிலா மஞ்சுவை பார்த்து, மஞ்சு, இப்படியெல்லாம் பேசாதமா, எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும், சக்தியும் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அங்க நட்சத்திர பள்ளத்தாக்கு கதவு திறக்க போகுதுன்னு நினைக்கிறேன், வா 2 பேரும் போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் என்று அதிலிருந்து பேச்சை மாற்றிவிட்டு ஆதனை பார்த்து மன்னிப்பு தெரிவிப்பது போல் ஒரு சைகை செய்தாள். ஆதனும் அதை பார்த்து சரி என்றவாறு தலையசைத்தான். அப்போது அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கிற்கு வெளியே இருக்கும் பெரிய மாளிகைக்கு மேல் இருந்து ஒரு வயதான நபர் வந்து நின்றார். அவர் வந்ததும் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த அபாயமான பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த டெஸ்டுக்கு விருப்பத்தோடும் இங்க இருக்க மிருகங்களோட சண்டை போட்டும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த பள்ளத்தாக்குல இருக்க ஆபத்து என்னன்னு நான் சொல்லி தெரிய வேணாம், ஏன்னா அதை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் இதோட வழிமுறைகளை உங்ககிட்ட இப்போ சொல்றேன். அது என்னன்னா, இந்த பள்ளத்தாக்குக்குள்ள போயிட்டா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க இங்குள்ள நுழையும் போதே உணருவீங்க. அப்புறம் நீங்க யாராவது பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க உங்க கையில இருக்க அந்த சிவப்பு பட்டன் அழுத்தினா இந்த பள்ளத்தாக்கு டெஸ்ட்ல இருந்து வெளியே அனுப்பப்படுவீங்க என்று கூறிவிட்டு அனைவரும் அவரை கவனிக்கிறார்களா என அவர்களது முகபாவனைகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, என்னப்பா ஆதன், கூட்டத்துக்குள்ள திருட எதுவும் வந்துட்டானா? ஐயா பேசிட்டு இருக்க கீழே குறு குறு குறுன்னு பாக்குறாரு. அப்படி பார்த்தாலும் ஐயாக்கு அந்த உயரத்துல இருந்து பார்த்தா கீழே தெரியுமா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அவன் பேசியதை கேட்டு ஆதன் சிரித்தான். அங்கிருந்த சிலரும் சோமன் பேசியதை கேட்டு சிரித்தார்கள். அதே நேரம் யாரோ ஒரு நபர் வந்து அந்த வயதானவரிடம் ஏதோ ஒரு தகவலை சொல்லிவிட்டு கிளம்பினார். அதை வாங்கி படித்துவிட்டு அந்த வயதானவர் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். எனக்கு இப்போ வந்திருக்க தகவல் படி
இங்க வந்திருக்க பல பேர் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளத்தாக்குக்கு வந்ததில்லைன்னு வந்திருக்கு. அதனால நான் இந்த பள்ளத்தாக்குல இருக்க ஆபத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க எதிர்பாராத ஆபத்துகள் எல்லாம் காத்திருக்கும். அதனால எல்லாரும் கவனமா இருக்கணும். அப்படி வெளியே வர்றதா இருந்தாலும் நீங்க சேஃபான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிவப்பு பட்டனை அழுத்தணும். இல்லைன்னா உங்க உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு என்று கூறினார். அதை கேட்டதும் சோமனும் அந்த கூட்டத்தில் இருந்த சிலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்னப்பா ஆதன், இந்த ஐயா உள்ள போறதுக்கு முன்னாடியே உயிர் போயிரும், காப்பாத்த முடியாது, இழுத்துக்கிட்டு செத்துருவீங்கன்னு அபசகுணமாவே பேசுறாரு. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ வேணும்னா உள்ள போயிட்டு வா, நான் இப்படியே வெளியே டேக் ஆஃப் ஆகிக்கிறேன் என்று கூறினான். ஏய், நான் தான் உன் கூட இருக்கேன்லடா, நான் பாத்துக்கிறேன், வா உள்ள போலாம் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், நீ இப்படியே சொல்லிட்டு இருப்பா, உள்ள போய் உன்னை நான் தான் காப்பாத்தவே போறேன் பாரு. ஏன்னா என் சக்திக்கு முன்னாடி உன்னை எந்த சக்தியும் எதுவும் பண்ண விட மாட்டேன். என் ஆம்சா பாத்தியா என்று கூறிவிட்டு கையை காண்பித்தான். ஆதன் அந்த கையை பார்த்துவிட்டு மீண்டும் மேல் நோக்கி அந்த வயதானவரை பார்க்க ஆரம்பித்தான். அந்த வயதானவர் அனைவரையும் பார்த்து, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஆபத்து இருக்கு. இத விளையாட்டா நினைச்சு உள்ள வந்துடாதீங்க, அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் பாத்துக்கோங்க. அதனால இப்பவே யாராவது வரலன்னு முடிவெடுத்தா இப்படியே வெளியே போயிடலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தி உள்ள அனுப்ப மாட்டோம், சொல்லிட்டேன் என்று கூறினார். ஆதன், ஐயா எனக்கு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன்ப்பா, நான் வேணா போயிடவா என்று கேட்டான் சோமன். ஏன்டா இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஆம்ச பாரு, சக்திய பாருன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா பயந்துட்டு கிளம்புறேன்னு சொல்ற என்று கேட்டான் ஆதன். அதெல்லாம் ஃப்ளோல பேசுற டயலாக் தான்டா, அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு பேசுவியா என்ன? போடா, நான் வரல, நான் போறேன், நீ போயிட்டு வா, நாம அப்புறம் சந்திப்போம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் சோமன். டே 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 நில்லுடா, எங்கடா போற சோமன், டேய் சோமன் என்று கத்தினான் ஆதன். சோமன் அவனை கண்டுகொள்ளாமல் புலம்பிக் கொண்டே கூட்டத்தை பிரித்துக் கொண்டு சென்றான். ஆதன் அந்த கூட்டத்தில் முதன்மையிலும் அந்த கதவு அருகிலும் இருந்தான். அதன் பின் அவன் சென்று அவனை அழைத்து வர நினைக்கவில்லை. சோமன் செல்வதை பார்த்துவிட்டு அங்கிருந்த பலரும் பயந்து கொண்டு அந்த டெஸ்டிலிருந்து தப்பித்தால் போதும் என்று எண்ணி நகர ஆரம்பித்தார்கள். அப்போது சோமன் செல்வதை பார்த்த மஞ்சு ஆதனை பார்த்து, அவன் புத்திசாலி, உயிருக்கு பயந்து இங்கிருந்து ஓடி போயிட்டான். உனக்கும் உயிர் மேல ஆசை இருந்தா நீயும் இங்கிருந்து ஓடி போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை நம்பி இருக்கவங்களுக்கும் நீ செய்யற நல்ல விஷயமா இருக்கும் என்று ஏளனமாகவும் திமிராகவும் கூறினார். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்தது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், ஏமா உனக்கு பயமா இருந்தா நீ போமா, அதை விட்டுட்டு போட்டி போட்டு பாத்துக்கலான்னு இருக்கிறவங்களை எதுக்குமா போக சொல்ற என்று சத்தமாக கூற, அதை கேட்டதும் மஞ்சுவின் முகம் வாடி போனது. அந்த குரலை ஆதன் இதற்கு முன்பு எங்கு கேட்டிருந்தது போல உணர்ந்தான். இருப்பினும் இப்போது அவனுக்கு யோசிக்கக்கூடிய நேரம் இல்லாததால் அவன் அமைதியாக சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றான். அவன் சிரிப்பதை பார்த்த மஞ்சு ஆதனை பார்த்து, உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்குதா? என்னை யாராவது தப்பா பேசினா சிரிப்பியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? 6வது லெவல் சக்தி வச்சுக்கிட்டு உள்ள போய் செத்து போயிடுவேன் தானே சொன்ன, என்னமோ ஓவரா பண்ற என்று கோபமாக கத்தினாள். அங்கிருந்த அனைவரும் திரும்பி ஆதனையும் மஞ்சுவையும் பார்த்தார்கள். அதை கவனித்த ஆதனுக்கு கோபம் வர அவன் மஞ்சுவை பார்த்து, இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீயும் வாய் பேசிட்டே இருக்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் சரியா? என்ன பார்த்து அக்கறை போறதுக்கு நீ என்ன என் அக்காவா தங்கச்சியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து எகத்தாளமாவே பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன், உனக்கு தோன்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது, புரிஞ்சதா என்று கத்தினான். ஆதன் கத்தியது அங்கிருந்த பெரிய மாளிகைக்கு எதிரொலித்தது. அங்கிருந்த அனைவரும் திரும்பி மஞ்சுவை ஒரு மாதிரி பார்க்க அதை கண்ட மஞ்சுவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அதனால் அவள் தலையை குனிந்து நின்று விட்டாள். மஞ்சுவை பொறுத்தவரை அவள் நேசிக்கும் கார்த்திகேயனை தவிர அங்கிருக்கும் யாரும் பெரும் பலசாலிகளே இல்லை என்பதைப் போலதான் நடந்து கொள்வாள். அவள் எப்போதும் புது ஆட்களுடன் அப்படித்தான் திமிராக நடந்து கொள்வாள். அப்படித்தான் இன்று ஆதனிடமும் நடந்து கொண்டாள். ஆனால் ஆதன் மற்றவர்களைப் போல் இல்லாமல் மஞ்சுவை லெப்ட் ரைட் வாங்கிவிட்டான். அதனால் அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டாள். உடனே ஆதன், அப்படி இருக்க கத்துக்கோ என்று அவளை பார்த்து மனதில் நினைத்துக் கொண்டான். மஞ்சு தலையை உயர்த்தி ஆதனை பார்க்க அப்போது அவன் அவளை முறைத்துவிட்டு வேறு பக்கம் திரும்பி நின்றான். உடனே மஞ்சு, இந்த 6வது லெவல் சக்தி உள்ளவனுக்கு எவ்வளவு திமிரு பாரு, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை இத்தனை பேர் முன்னாடி எப்படி திட்டான். இது மட்டும் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சா இவனை பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு முன்னாடியே கொன்னு தூக்கி வீசிட்டு போயிருப்பான். இவன் நல்ல நேரம், அவன் வேற ஏதோ ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கான் போல. போடா போ, நீ உள்ள போனதும் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிருகத்துக்கு சாப்பாடாதான் மாற போற பாரு, அப்போதான் தெரியும் நான் சொன்ன விஷயம் சரின்னு என்று தனக்குள் ஆதனை திட்டினாள்.
மஞ்சு தனது மனதிற்குள் திட்டிக் கொண்டு ஆதனை முறைப்பதை பார்த்த வெண்ணிலா, மஞ்சு, நான் உன்கிட்ட முதல்லயே சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் திமிரா பேசாதேன்னு. அப்படி இருந்தும் நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லமா. ஆமா, அந்த பையன் 6வது லெவல் தான். ஆனா அவனே ஒரு தன்னம்பிக்கையோட இங்க வந்து இத்தனை பேர் கூட நிக்கிறான்னா கண்டிப்பா அவனுக்கு அவன் கிட்ட இருக்க சக்தி மேலையும் அவன் மேலையும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நிக்கிறான். அதனால நீ இப்படி எல்லாம் பேசாத மஞ்சு. ஒரு அக்காவா நான் சொல்றத நீ கேட்பேன்னு நினைக்கிறேன் என்று கூறினாள். சரிக்கா, கேட்டுக்கிறேன். இருந்தாலும் அவனும் ஓவரா தான் பேசுறான் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள் மஞ்சு. ஆமாமா, ஆனா ஆரம்பிச்சது நீ தானே, அதனால தானே அந்த பையனும் பேசுறான். இல்லனா அவன் பேசியிருப்பானா? யோசிச்சு பாரு. அவன் முதல்ல வந்து எவ்வளவு மரியாதையா நம்ம கிட்ட பேசினான். அப்ப இருந்தே நீ இப்படிதான் ஏளனமா பேசுற. இருந்தாலும் அவன் உன்னை ஏதாவது சொன்னானா சொல்லு என்று கேட்டாள் வெண்ணிலா. அதை கேட்ட மஞ்சு தனது தவறை புரிந்து கொண்டு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அதை பார்த்த ஆதன் சந்தோஷமாக உணர்ந்தான். எப்பா சாமி, பொண்ணுங்க யார் எப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பா. இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுதான் முதல்ல ஒரு மாதிரி பேசினாங்கன்னு நம்ம தப்பா நினைச்சோம். அப்புறம் தான் தெரியுது இவங்க தான் தன்மையானவங்க, இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணுதான் அராத்துன்னு. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் என்று நினைத்தான். மஞ்சு அமைதியானதும் வெண்ணிலா ஆதனிடம், தம்பி, அவ பேசினது எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இவ இப்படிதான் நேரடியா பேசுறேன்னு பேசி எல்லாரையும் காயப்படுத்துவா. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நீ அங்க போய் நல்லபடியா ஜெயிச்சுட்டு வா. ஆல் தி பெஸ்ட் பா என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டதும் ஆதனும் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு சிறு புன்னகை செய்தான். உடனே மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, உங்களுக்கு என்ன திட்ட உரிமை இருக்கு. ஆனா கண்டவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காதுங்க. அதுவும் இல்லாம கார்த்தி முன்னாடி இவனும் சரி, இங்க இருக்க பல பேரும் சரி, எதிர்த்து நிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆளை நம்ம கூட வச்சுக்கிட்டு இவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அவன் நல்லதுக்கு தான் நீயும் எங்க கூட வான்னு சொன்ன. ஆனா இப்போ நானே சொல்றேன், அவன் நம்ம கூட வரவேணாக்கா, நம்மளே தனியா போய்க்கலாம் என்று கோபமாக கூறினார். மஞ்சு என்று மீண்டும் கோபமானாள் வெண்ணிலா. அப்போது ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, நீங்க உங்க தங்கச்சி மேல கோவப்படாதீங்க. ஏன்னா நான் யாரோ ஒருத்தன். உங்களுக்கு நானும் எதுவும் உதவி பண்ணதில்ல, நீங்களும் எனக்கு பெரிய உதவி பண்ணதில்ல. ஆனா நீங்க எனக்கு இந்த இடத்த பத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்கா. அந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். அப்புறம் ஒண்ணுமே இல்லாத சில்லற காசு தான் ரொம்ப சத்தம் போடும். நோட்டு பணம் எப்பவும் ரொம்ப சத்தம் போடாதுக்கா. அதனால சில்லற காசு யாரு, நோட்டு யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். அதை கேட்டதும் மஞ்சுவிற்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவள் கோபமாக திரும்பி வெண்ணிலாவை பார்க்க, வெண்ணிலாவும் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அங்கிருக்கும் கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் ஆபத்துகள் என்ன, ஆதன் அந்த பள்ளத்தாக்கில் சந்திக்க போகும் சவால்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். ஆதன் மஞ்சுவை பார்த்து கடுமையாக பேசிவிட்டு அங்கிருந்து விலகி சென்றான். அப்போது மஞ்சு அவனை பார்த்து முறைத்து விட்டு திரும்பி வெண்ணிலாவை பார்த்து, பாருங்கக்கா, இவன் எப்படி பேசிட்டு போறான்னு. அவன் நல்லதுக்கு தானே அக்கா நான் சொன்னேன். ஆனா அவன் பாருங்க என்னை எப்படி சொல்லிட்டு போறான்னு. அதையும் நீங்க நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. போங்கக்கா என்று கூறினார். சரிமா, விடு. நமக்கு அவன் யாருன்னு தெரியாது, அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலயும் நம்ம சண்டை போட்டா இங்க பாக்குறவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்கம்மா. அதனாலதான் நான் சண்டை போடாம விட்டுட்டேம்மா என்று மஞ்சுவுக்கு ஆறுதல் கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்டதும் மஞ்சுவின் மனது கோபத்தில் இருந்து சற்று தணிந்தது. இருப்பினும் அவள் ஆதனை நினைத்து, நீ இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம்டா. ஆனா உன் 6வது லெவல் சக்தியை வச்சு இந்த நட்சத்திர பள்ளத்தாக்குள்ள போகும்போது தெரியும் இந்த மஞ்சு சொன்னதுதான் சரின்னு. அப்ப உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். அதுக்கு பதிலா உன்னை உணவை சாப்பிடுறதுக்கு ஒரு மிருகம் வருதா இல்லையான்னு பாரு என்று தனக்குள் பேசினாள். நாம் முன்பே சொன்னது போல மஞ்சுவிற்கு மாவீரன் என்றாலே அது கார்த்திகேயன் தான். அவனை தவிர இந்த உலகத்தில் யாருமே சக்தி வாய்ந்தவர்களோ அல்லது ஆற்றல் மிகுந்தவர்களோ கிடையாது என்பதுதான் அவளின் எண்ணமாகும். அப்போது அந்த வயதான அறிவிப்பாளர் மீண்டும் அந்த மாளிகைக்கு மேல் வந்து நின்று அனைவரையும் பார்த்தார். இதற்கு முன்பு நின்ற கூட்டத்தில் பாதிக்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த டெஸ்டுக்கு வரவில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதை பார்த்தார். அதன் பிறகு அந்த வயதான நபர் அனைவரையும் பார்த்து, இந்த பள்ளத்தாக்கோட ஆபத்தை சொல்லியும் இங்கு தைரியத்தோட இருக்க நபர்களுக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டெஸ்டுக்கு வராம போனவங்களும் தளர்ந்துட வேணாம். நீங்க நல்லா பயிற்சி எடுத்துட்டு அடுத்த முறை நடக்கிறப்போ பங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பள்ளத்தாக்குள்ள நீங்க உங்களோட முழு சக்தியை நம்பிதான் போறீங்க. இத நான் மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் இருக்கு.
அது ஏன்னா இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க மிருகங்கள் கூட மட்டும் சண்டை போட போறதில்ல. இதுக்குள்ள வர்ற எந்த வீரர் வேணும்னாலும் யார வேணும்னாலும் அடிச்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, வாரியர் லெவல் சக்தி உள்ள யாரும் 9வது லெவல் சக்தி உள்ளவங்களும் அதுக்கு கீழே சக்தி உள்ள ஆளுங்களையும் அடிக்க கூடாது. ஒரு வாரியர் இன்னொரு வாரியர் கூட சண்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 9வது லெவல் ஆளு அந்த லெவல் ஆள வேணும்னா அடிச்சுக்கலாம், தப்பு இல்ல. அப்படி இந்த விதிமுறைக்கு மாறா யாராவது சண்டை போட்டீங்கன்னா அவங்க அப்பவே இந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே அனுப்பப்படுவீங்க. அதே போல இந்த சண்டையெல்லாம் தாண்டி மிருகங்களாம் தாண்டி இந்த பள்ளத்தாக்கோட அடுத்த பக்கம் முதல்ல வர்ற வீரனுக்கு நம்ம மதுரை அகாடமி சார்பில் ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வெற்றி பெற்று வர்ற எல்லா வீரர்களுக்கும் ஒரு பரிசு இருக்கு என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அந்த பள்ளத்தாக்குக்குள் செல்ல தயாரானார்கள். ஏன் அந்த பள்ளத்தாக்கின் அடுத்த பக்கம் வருபவர்களுக்கு பரிசு உண்டு என்றால், இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கிற்குள் சென்று வெற்றி பெற்றவர்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். இதில் பலருக்கும் பயம் என்னவென்றால், அவர்கள் அங்கிருக்கும் மிருகங்களுடன் சண்டையிட்டு வென்று விடலாம். ஆனால் உள்ளே வரும் மனித மிருகங்கள் ஏதேனும் சண்டையிடும் போது உயிர் சேதம் அதிகமாக இருக்குமே, என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அங்கு ஒருவரை எத்தனை பேர் வேண்டுமெனாலும் சண்டையிட்டுக் கொள்ளலாம். இப்படி ஒரு நபர் மீது பலருக்கு பகை இருந்தால் அந்த பலரும் ஒன்று சேர்ந்து அங்கிருக்கும் அந்த நபரின் உயிரை எடுப்பது அவ்வளவு கடினமாக இருக்காது. அத்துடன் இப்படி இவைகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கும் போது கொடிய மிருகங்கள் வந்துவிட்டால் உயிர் போவதை விட அந்த மிருகத்துக்கு உணவாகி விடுவோம் என்ற பயம் அனைவருக்கும் வர ஆரம்பித்தது. அந்த விஷயத்தை அந்த வயதானவர் சொல்லி முடித்ததும் ஆதன் திரும்பி அனைவரையும் பார்த்தான். அப்போது அட்டூரியன், நவயுகன், வேட்டையன் மற்றும் மற்றொரு நபர் ஆதனை கொலைவெறியோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மற்றொரு நபர் யார் என்று ஆதனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் ஆதனை பார்க்கும் பார்வை ஒரு கழுகு தனது இரையை பார்ப்பது போல இருந்தது. ஆனால் இந்த மூவரையும் ஒப்பிடும் போது இந்த நபரின் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தெரியவில்லை. அது மட்டுமின்றி ஆதன் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையில் தான் நின்று கொண்டிருந்தான். ஆதன் ஒரு முடிவில் தீர்க்கமாக இருந்தான். அது என்னவென்றால், தன்னை யார் கொல்ல வேண்டும் என்று எதிர்த்து வந்தாலும் தாமதிக்காமல் அவர்களை கொன்று வீழ்த்த வேண்டும் என்பதே. ஏனென்றால் இவனுடன் சண்டை போட எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பள்ளத்தாக்குக்குள் இருக்கும் மிருகங்களையும் அவன் சமாளிக்க வேண்டும் என்பதால் விரைந்து அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று முடிவோடு இருந்தான். அந்த வயதானவர் அனைவரையும் பார்த்து, இப்போ நீங்க இந்த நட்சத்திர பள்ளத்தாக்குக்குள்ள போலாம் என்று கூறினார். அதை கேட்டதும் பட்டாசு வெடித்ததும் பறக்கும் பறவைகளைப் போல அனைவரும் வேக வேகமாக அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்றார்கள். அதில் சென்ற நபர்கள் எல்லாம் ஒரு உத்வேகத்துடனும் புது புது சவால்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற முனைப்பிலும் சென்றார்கள். ஆதனும் ஒரு உத்வேகத்துடனும் தைரியமாகவும் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அந்த பள்ளத்தாக்கு நுழைவாயிலுக்கு சென்றான். அப்போது அவனுக்கு தெரியாத பலரும் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டேதான் அதற்குள் சென்றார்கள். அனைவரும் அப்படி பார்ப்பதற்கு ஒரே காரணம், ஆதன் 6வது லெவல் சக்தி உள்ளவன் என்பதுதான். அதனால் ஆதன் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது ஆதனுக்கு, நீங்க எல்லாரும் இந்த பள்ளத்தாக்குக்குள்ள போகும்போது ஒரு ஆச்சரியத்தை பாப்பீங்க என்று அந்த வயதானவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. அப்போது ஆதன் திரும்பி பார்த்தார். அங்கிருந்த மாளிகை அப்படியே மெல்லமாக மறைந்து போனது. அதை பார்த்து ஆதனும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அந்த வீரர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் ஒன்று முடிவு வழியில் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் அந்த சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியேற வேண்டும் என்பதுதான். அனைவரும் பள்ளத்தாக்கிற்குள் வந்ததும் அந்த நுழைவு வாயில் முதலில் அடைக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த கதவும் அங்கிருந்து மறைந்தது. அதை பார்த்த ஆதன் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு வந்த வேட்டையன், என்னடா இத பார்த்தே உனக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கா? நீ உள்ள வந்து பாரு, இன்னும் பல அதிர்ச்சியும் ஆபத்தும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தான். டேய், உயிருக்கு பயந்துகிட்டு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சவனே, போ உள்ள வர்றேன்னு நீ மட்டும் என்கிட்ட சிக்கிடாத, செதைச்சு புடுவேன் பாத்துக்கோ என்று கோபமாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் வேட்டையன் தனது மனதில் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டான். அடுத்து நவயுகனும் சிந்துவும் வந்தார்கள். ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே சென்றான் நவயுகன். அப்போதுதான் மைதிலி அங்கு வந்தாள். அவளும் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டே உள்ளே சென்றாள். அவளுடன் வந்த அட்டூரியன் ஆதனை சாதாரணமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு செல்ல, அதை கண்ட ஆதன், என்ன மைதிலி நம்மளை பார்த்து மறைச்சிட்டே போறா சரி, ஆனா அட்டூரியன் நம்மளை பார்த்து மறைக்காம சாதாரணமா பார்த்துட்டு போறான், அப்போ அமைதியா ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன், இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நினைத்தார். அதன் பிறகு வந்த மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க, அவன் அந்த மிருகம் எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்று கூறிவிட்டு ஓடினாள். அதை பார்த்த வெண்ணிலா, இவளுக்கு எவ்வளவு நல்லது சொன்னாலும் இவ நம்ம பேச்சு கேட்கவே மாட்டான்னு நினைக்கிறேன், சரி என்ன பண்றது போவோம் என்று நினைத்து விட்டு, வரேன் மஞ்சு போலாம் என்று கூறினாள்.
அந்த பள்ளத்தாக்கு பார்ப்பதற்கு ஒரே வழியை கொண்டதாக தெரிந்தாலும் அதற்குள் சென்றதும் அங்கு பல பாதைகள் இருந்தன. அதில் அனைவரும் ஒவ்வொரு பக்கம் பிரிந்து ஓடினார்கள். ஆதனும் அதே போல் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் சென்றான். அவன் மிகவும் கவனத்தோடு எல்லா திசைகளும் பார்த்து கொண்டே சென்றான். சிறிது தூரம் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் அவன் சென்ற திசையில் திடீரென்று ஒரு காடு வந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் தூரத்தில் ஏதோ ஒரு மிருகம் கத்துவது போல உணர்ந்தான் ஆதன். அப்போது ஆதன் அந்த திசையை பார்த்து நிற்க அங்கு ஒரு மிருகம் அவனை நோக்கி மெதுவாக வருவதை கவனித்தான். அதை கண்ட ஆதன் அதிர்ச்சியில், ஆத்தாடி, இதுதான் உங்க சொன்ன கொடூரமான மிருகமா என்று முணுமுணுக்க ஆதனின் மனம் படபடவென அடித்தது. அந்த காட்டுக்குள் எந்த திசையில் இருந்து மிருகங்கள் வரும் என்று தெரியாமல் அவன் எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிரே வந்து கொண்டிருந்த மிருகத்துடன் சண்டை போடாமல் அங்கிருந்த ஒரு ஓபன் ஏரியாவிற்கு சென்று நின்றார். அப்போதுதான் எந்த மிருகம் வந்தாலும் சண்டையிட முடியும் என்று எண்ணிக்கொண்டு எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருக்க ஆதனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால், அங்கு 3 கொடூரமான ஓநாய்கள் ஒவ்வொரு திசையில் இருந்தும் ஆதனை நோக்கி வந்தன. அந்த 3 ஓநாயில் ஒரு ஓநாய் ஒரு மனிதனின் உடம்பை தனது வாயில் கவ்விக்கொண்டே வந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு மனது பதட்டத்தில் வேக வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. அங்கு வந்த மற்ற 2 ஓநாய்கள் அதன் வாய்களில் இரத்த சாயத்துடன் நாக்கை சுழற்றிக் கொண்டு வந்தன. அந்த 2 ஓநாய்களும் 8ஆம் நிலை சக்தியுள்ள ஓநாய்களாகும். அந்த மனிதனின் உடலை கவ்விக்கொண்டு வந்த ஓநாய் 9வது நிலை சக்தியுள்ள ஓநாயாகும். அந்த 9வது நிலை சக்தியுள்ள ஓநாய் அந்த மனிதனின் உடலை தூக்கி காட்டுக்குள் எரிந்துவிட்டு ஆதனை பார்த்து சத்தமிட்டு ஊளகிட்டது. அதை பார்த்ததும் மற்ற 2 ஓநாய்களும் ஊளகிட ஆரம்பித்தன. 3 ஓநாய்களும் ஆதனை தாக்க தயாராகின. ஆதனும் அவனது கையை உயர்த்தி, மின்னல் சக்தியுள்ள ஈட்டியே என்று கத்தினான். உடனே அங்கு ஒரு பிளாஷ் அடிக்க அந்த ஓநாய்கள் அனைத்தும் பயந்து பின்வாங்கின. அந்த ஈட்டி அவனது ஸ்பிரிட்டான டிராகன் போலவே இருந்தது. அந்த மின்னல் ஈட்டி ஆதன் கைக்கு வந்ததும் அவன் திரும்பி அவனுக்கு அருகில் யாரோ இருப்பது போல உணர்ந்து திரும்பி பார்க்க அங்கே ஆதனுக்கு அருகில் சோமன் இருந்ததை கண்டு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அடைந்தான். டேய் சோமா, நீ எப்படிடா அங்கே வந்த? நீதான் அப்பவே வரலேன்னு போயிட்டே என்று கேட்டான் ஆதன். ஆமா போனேன், அப்புறம் மனசு கேட்கல, அதனாலதான் திரும்பி வந்துட்டேன். ஏன்னா உன்னை நான் தானே காப்பாத்தி கூட்டிட்டு போவேன்னு அதுல்யா அக்கா கிட்டையும் அசோகன் அண்ணா கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று சோமன் கூற, அது சரி, இப்போ நம்ம இந்த ஓநாய்களை வெளுத்து வாங்க வேண்டிய நேரம் மச்சான். ஆனா உன் கையில எந்த ஆயுதமும் இல்லையே, நீ எப்படி சண்டை போடுவ என்று கேட்டான் ஆதன். அச்சச்சோ, பாத்தியா, உதவி செய்ய வந்த நேரத்துல ஆயுதத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இப்ப பாரு என் ஆயுதத்தை என்று சோமன் கூறிவிட்டு சாட்டை பிரம்பு சக்தியே என்று கத்தினார். அப்போது சோமனின் கையில் ஒரு பிரம்பு வந்தது. அதை பார்த்த ஆதன் சிரித்துவிட்டு, என்னடா இந்த சின்ன பிரம்பு குச்சியில சண்டை போட போற என்று கேட்டான். என்னது சின்ன பிரம்பு குச்சியா? இப்ப பாரு கண்ணா என்று சோமன் கூறிவிட்டு தனது பிரம்பு குச்சியை அந்த 8ஆம் நிலை சக்தியுள்ள ஓநாயிடம் தனது கையில் வைத்துக் கொண்டே நீட்டினான். அந்த பிரம்பு திடீரென்று சாட்டையாக மாறி அந்த 8ஆம் நிலை சக்தியுள்ள ஓநாயின் கழுத்தை பிடித்தது. சோமன் தனது கையை அங்குமிங்கும் அசைக்க உடனே அந்த ஓநாய் அதன் பக்கம் இருக்கும் 2 ஓநாய்களின் தலைகளிலும் முட்டி கீழே விழுந்தது. அதை பார்த்து ஆதன் மிரண்டு போனான். சோமன் ஆதனை பார்த்து, என்ன கண்ணா, இது எப்படி இருக்கு என்று கேட்டான். டேய் சூப்பரா இருக்குடா. சரி, அந்த 3 ஓநாய்களையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், ஓகேவா என்று கேட்டான் ஆதன். கண்டிப்பா நண்பா என்று கூறினான் சோமன். இருவரும் மீண்டும் அந்த 3 ஓநாய்களின் பக்கம் திரும்பி சண்டைக்கு தயாரானார்கள். அந்த 3 ஓநாய்களும் சத்தமிட்டு ஊளையிட்டு விட்டு ஆதனையும் சோமனையும் நோக்கி வேகமாக வந்தன. ஆதன் உடனே முன் சென்று அந்த 8ஆம் நிலை சக்தியுள்ள ஓநாயின் காலில் அவன் வைத்திருந்த கூர்மையான ஈட்டியை குத்திவிட்டு மேலே சென்று அதன் பக்கவாட்டில் வரும் 9வது நிலை ஓநாயை தாக்குவதற்கு சென்றான். அப்போது அந்த 9வது நிலை சக்தியுள்ள ஓநாய் தனது கூர்மையான நகத்தை வைத்து ஆதனை தாக்க ஆதன் அங்கிருந்து காட்டுக்குள் நெடுந்தூரம் சென்று விழுந்தான். அதை பார்த்த சோமன் ஆதன் என்று கத்தினான். அந்த 3 ஓநாய்களும் இப்போது சோமனை தாக்குவதற்கு சென்றன. அதில் ஒரு ஓநாயை தனது சாட்டை பிரம்பை வைத்து அடித்து தூக்கி எறிந்தான். ஆனால் அதை அடித்த அடுத்த நொடி அந்த 9வது நிலை சக்தியுள்ள ஓநாய் சோமனை தனது கூர்மையான நகத்தை வைத்து அவனை தாக்க சோமன் அங்கிருந்த ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்தான். அதை பார்த்ததும் அந்த 8ஆம் நிலை ஓநாயும் 9வது நிலை ஓநாயும் அவனை கொல்ல வேகமாக சென்றன. சோமனின் சாட்டை பிரம்பும் அவனது கையில் அப்போது இல்லாமல் போக அந்த 2 ஓநாய்களும் சோமனுக்கு அருகில் சென்று அவனை கடிக்க நெருங்க திடீரென்று 9வது நிலை ஓநாய் வழியில் சத்தமிட்டு கத்தியது. ஆதன் தான் அவனது மின்னல் ஈட்டியை வைத்து அதன் வாலில் குத்தியிருந்தான். அதை கவனித்த சோமனை தாக்க சென்ற 8ஆம் நிலை ஓநாய் ஆதனை நோக்கி பாய சோமன் வேகமாக செயல்பட்டு தனது சாட்டை பிரம்பை எடுத்து
8ஆம் நிலை ஓநாயை தனது சாட்டையால் இழுத்து காட்டுக்குள் எறிந்தார். மீண்டும் காயம்பட்ட 2 ஓநாய்களும் தங்கள் காயங்களை நக்கியபடி மீண்டும் தாக்க தயாராகின. மற்றொரு ஓநாயும் காட்டுக்குள் காயப்பட்டு மட்டுமே கிடந்தது. அதுவும் இவர்களை தாக்க வர தயாராக இருந்தது. அப்படி இருக்கையில் இருவரும் அந்த ஓநாய்களை வென்று விடுவார்களா? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதனுக்கு கிடைக்கப் போகும் வினோதமான பொருள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.